ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மோஸ்ட்லி லாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆலப்புழாக்கு போக போகிறோம். இதோ நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் வந்துடுச்சு. ஏறி போகலாமா? ஜாலியா போகலாம். இப்போ ஏற்கனவே எனக்கு பசிச்சனால சாப்பாடு சாப்பிட்டோம். எப்போ பாரு சோறுனே தெரிவியா. கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி இருந்துச்சோன்னா நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும். ஏன் தான் இந்த ட்ரெயினில் ரொம்ப தூரம் போக மாட்டோமா? உன் கேள்விக்கு பதில் கொடுக்குறக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கே போக போகிறோம்? போட் ஹவுஸ் போக போகிறோம். ஜாலி ஜாலி. ஆமாம், போட் ஹவுஸ் போக போகிறோம். டடாங், நம்மளோட போட் ஹவுஸ் வந்துருச்சு. ராயல் கேசில். ஓ, சூப்பராக இருக்கே இந்த போட் ஹவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே ஏறினோல அத்தாக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. நீ பெரிய மனுஷில் எல்லாம் ஒன்றும் டீ கிடையாது, சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் டீ. மீன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி போட் ஹவுஸை சுற்றி பார்த்துடலாமே. ஸோ இந்த போட் ஹவுஸை வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் முன்னாடி போடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த போட் ஹவுஸில் 5 பெட்ரூம்ஸ், அது போக கிச்சன் தனியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ டிஷ்ஷஸ் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கேட்குறத. போட்டுமே உங்களுக்கு ரொம்ப லக்ஸுரியாக அண்ட் ராயலாக நல்லா இருந்துச்சு. நமக்கு தேவைப்படுற எல்லா அம்யூனிட்டிஸுமே அங்கே இருந்துச்சு. நீட் அண்ட் டைடியாக இருந்ததுங்க. ரியலி ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு எனக்கு. இது ஹேண்ட் வாஷ் ஏரியா, பின்ன டைனிங். இங்கே டிஜே பார்ட்டியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் மைக் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. மார்னிங் 12 PM செக்இன் அண்ட் நெக்ஸ்ட் டே 10 o'clock வந்து இறக்கி விட்டுறாங்க. ரொம்ப குட்டி டைமாக இருந்துச்சு. போனதும் தெரில, இறங்கவும் தெரில. கொஞ்சம் நேரத்தில் மேகி வாங்கி கொடுத்தோம், அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. பின்னா நமக்கான போட் அந்த ஸ்பீட் போட் வருது பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ அதில் தான் போக போகிறோம். பெர் போட் 1800 சார்ஜ் பண்ணாங்க. 6 மெம்பர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். ஐயோ, செம்மையாக இருந்துச்சுங்க அந்த ரைடு. மூணாரில் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்பீட் போட்டு, ஆனால் பட் இதுதாங்க பெஸ்ட்டு. அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் கூட்டி போனாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு யாரும் வாங்கிறாங்க, பயங்கரமான ஸ்கேம் பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டில். நாங்கள் நல்லாவே ஏமாந்துட்டோம் அந்த மார்க்கெட்டில். இந்த ஃபிஷ் வந்து இவங்களே இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட்டு சொல்லவே தேவையில்ல, டாப் நாச். இவங்க ரெடி பண்ணுறதே போதுமான அளவு இருந்துச்சு. நாங்கள் அவசரப்பட்டு கொஞ்சம் வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி தூக்கு போடலாமா? அத்தா வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு பெட் இருக்குது, போய் கீழே படுத்துருங்க. நாம் எவ்வளோ தான் லக்ஸரியாக புக் பண்ணாலும் நமக்கு தரையில் தாங்க படுக்க போடுறானுங்க. அத்தா எந்தாச்சும் ஆர்டர் பண்ணிங்களா? சாப்பிட்லாம். இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்காட்டில் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறது சூப்பராக தான் இருக்குது. ஸோ பாப்பா கேட்டாலும் சொல்லிட்டு ப்ரோஸ்டட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க போட்லேயே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ கூட இங்கே பாசிபிள் தான். அப்புறம் என்ன, பாட்டை போடுங்க, டான்ஸ் ஆடும். தென் இட்ஸ் டின்னர் டைம். ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடுச்சு. ரியலி கிரேட் ஃபுட்டுங்க. குட் மார்னிங் கைஸ். சரியான தூக்கம்ப்பா, டயர்டாக இருந்தோம். எந்திச்சு பார்த்தா நானும் எங்கள் அத்தா மட்டும்தான் இருந்தோம். என்னோட கூட பிறந்த தங்கச்சியை காணோம். எங்கடா போனான்னு தேடி போய் பார்த்தா சோலோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. வைப் பண்ணிக்கிட்டு இருக்காமா அவ. ஏய், என்ன பண்ணுற? அந்த போட்டிங்லாம் போதில்ல, அதை பார்த்துட்ருக்கா. சூப்பராக இருக்குல்ல தான் அந்த வியூ, இந்த போட்டிங்னா.
ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளை ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க, ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிருச்சு. எப்படி போச்சுன்னே தெரில, ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சுலம்மா. ஆமாத்தா, சூப்பரான்ச். ஸோ ஆட்டோவில் ஏறி நம்ம ஜங்ஷன் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம், அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் தா? சொல்லுங்க. சர்ப்ரைஸ் தான் சொல்ல மாட்டேன். நம்ம இப்போது ரயில்வே ஜங்ஷனில் ஆலப்புழா டூ வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது ட்ரெயின் வந்ததுக்கு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வ்ளாக்ஸில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். நீ சொல்லு. பாய்.